வணக்கம் 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 வணக்கம். மே 18 முடிந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் முடிந்து இன்றைக்கு 3வது நாள். அதால் முள்ளிவாய்க்கால் 3 போடுவேன். 2026 மே 18க்கு இடையில் இலங்கை அரசியலை மாற்றியமைக்க வேண்டும். அதால் இன்றைக்கு 3வது நாள். என்ன நிறைய நாட்கள் இருக்குது. எப்படி என்று சொன்னால், யாழ் மாவட்டத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு, சொத்து கணக்கை அவருடைய பணிக்காலம் மட்டும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக பணி செய்ய வேண்டும். இந்த அரசியல்வாதிகிட்ட என்ன இருக்கோ அந்த சொத்து கணக்கை அரசிடம் தன் பணிக்காலம் முடிய மட்டும் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். மக்கள் பலமுண்டு, கையில் வாக்குண்டு. மக்கள் பலம் உண்டு, கையில் வாக்குண்டு. இது தாராளமாக செய்யலாம். பெண்கள் என்று சொல்லி நான் 2 வருஷமாக சொல்லி வந்தது இந்த சேனலெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அதை பெண்கள் என்று சொன்னால் ஆணை பெண்ணை பிரிக்கிறேன்னு சொல்லி எதிரான இதுன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லை, அரசியல் பெண்களுக்குரியதுன்றதை அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. அதால் பிளாக் பண்ணி கொண்டு வராங்க. அதால் புது சேனல் திறந்துருக்கு, முல்லை டொன் பாஸ்கோண்டு. அதை விட்டுடுவோம். அதால் நான் சொல்லுவேன், மக்கள் பலம் உண்டு, மக்கள் கையில் வாக்கு உண்டு. அதால் நீங்கள் ஜனநாயக உலகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எந்த ஜனநாயகத்தால் முள்ளிவாய்க்காலில் நடந்த பிரச்சனை 1.5 லட்சம் மக்கள் கொண்டொழிக்கப்பட்டார்களோ அதே ஜனநாயகத்தால் வாக்கு கொண்டு இலங்கை அரசியலை மாற்றி அமைப்போம். இலங்கையில் ஜனாதிபதி உட்பட இதை சொல்ல அதிகாரம் இருக்கு. எழுத்துல போடாமல் விட்டா சரி. அரசியல்வாதி ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை பணிக்காலம் முடியும் மட்டும் என்னன்னு சொன்னால் கரகாலமாக வேதனையில் வாழ்ந்து இருக்குது. சிங்களவனும் வறுமையில் வாழ்ந்துருக்கிறான். அரசியல் சூழ்ச்சிகளே இப்பயும் இருக்குது. உலகமே அரசியல் சூழ்ச்சிகளே இருக்குது. அமெரிக்கா அரசியல் சூழ்ச்சிகள் அமெரிக்கான்ற கையில் உலகம் இருக்குது, ரஷ்யா இருக்குது. அனைத்து உலகத்துக்கும் இலங்கை தீயா பெற வேண்டும். அதுதான் இந்த முள்ளிவாய்க்கால் இறந்த மரணித்த மாவீரர்களும் எல்லாரும், அதில் மரணித்த தமிழ் மக்கள் எல்லாரும் விதைகள் ஆவார்கள். இன்றைக்கு 3வது நாள். நீங்கள் இதை எல்லா இடமும் பரப்புங்கோ. மக்கள் பலம் உண்டு, பெண்கள் என்று சொல்லாமல் மக்கள் பலம் உண்டு, கையில் வாக்குண்டு. யாழ் மாவட்டத்தை இது அடுத்த 26 நீங்கள் நினைவு தினம் என்று சொல்லி யார் கதைக்கிற அதுகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்த இதில் நான் 3 நிமிஷத்துக்கு மேலே கேட்கலாம், ஏன்னா யூடியூப்பில் போட போகிறது இல்லை. அடுத்த 26 நிறைய நாட்கள் இருக்குது. உங்களோட ஃபேஸ்புக், யூடியூப் அதுகளில் மற்றாக்களுக்கு இந்த விஷயத்தை என்ன விஷயம் சொன்னால், அரசியல்வாதி என்னென்னு சொன்னால் காசு பணம். அரசியலுக்கு வந்தால் காசு வரும், வேலியல் எடுக்கலாம், அது எடுக்கலாம், பணக்காரர். அது ஒரு வியாபாரமாக மாறி இருக்குது. அது உலகத்துக்கே நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஆரம்பித்து காட்டினோன்னா அந்த ஆரம்பிக்கே எல்லாம் தமிழ் மாவட்டங்கள் மாறிடும். சிங்கள மக்களும் ஏழ்மையில் இருக்கணும். அவை இலங்கை தீயா உலகத்துக்கு பரவணும். அப்போ இன்றைக்கு 3வது நாள். நான் பேந்து நான் குறுக சொல்லிட்டு போவேன். அப்போ ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பேன். இன்றைக்கு 3வது நாள். முள்ளிவாய்க்கால் தினம் மே 18 முடிஞ்சு 3வது தினம். அடுத்த இதுக்கெல்லாம் நினைவு தினம். அது கொடியை பிடிச்சு கொண்டு போகிறது, தடை செய்கிறது, மக்களுக்காக பாடுபடுறாக்கள், இறக்க குணமானாக்கள், கருணை உள்ளம் கொண்டாக்கள் போய் போராட்டத்தில் போய் சாகுறது, வெளிநாட்டில் இரக்கம் கொண்டாக்கள், நாட்டு பெற்றுள்ளாக்கள், மொழி பெற்றுள்ளாக்கள் எல்லா இனமும் தான். அவியல் எந்த மனிதனும் தாயோ தகப்பனோ பிள்ளையில் பாதம் உள்ள தாய் தப்பன் கஷ்டப்படும். மற்ற சில தாய் தப்பன் ஈஸியாக வாழ்ந்துட்டு போகும். எங்கேயும் பாதிக்கப்படுறது நல்ல மனம் உள்ளாக்கள் நொந்து போகிறது. அப்போ இலங்கையை நல்ல ஆட்சியாக கொண்டு வரணுமே. அடுத்த 26 இடையில் இதை நீங்கள் வெளிப்படுத்தி யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிங்க. யாழ் தலையில் இருக்குது. யாழ் மாவட்டத்தில் ஆரம்பித்து அப்படியே மாறட்டும். அப்படியே உடனே மாறாங்களை சொல்லி வாங்கணும். முல்லைத்தீவுகள்லாம் போனியெல்லாம் சொல்ல வாங்கணும். டக்குனு மாறிடுச்சு ஒரே நேரத்தில். அங்கே இலங்கை மாறணுன்னா இதில் ஒரு ஜனநாயகப்படி தான் நான் கதைக்கிறேன். ஜனநாயகப்படி என்ன கதைக்கிறேன்னு சொன்னால், மக்கள் ஆட்சி, கையில் வாக்குண்டு. இங்கே எல்லாம்
அமெரிக்காவில் பிரிட்டிஷ்லேயும் கொண்டு வர போகிறாங்க யூகேலேயும் கஞ்சா பற்ற போதுன்னு சொல்லி சனம் அடம் பிடிக்குது எலோ பண்ண போகிறாங்கல்ல மக்கள் என்ன மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு கையில் மக்கள் யாருக்கு வாக்கு போடினோமோ அரசியல்வாதியோ தன்னை பணிக்காலம் மட்டும் அரசியலமோ படைச்சிட்டு வேற ஒன்று மட்டும் சொல்லி மக்கள் சொன்னால் ஒன்றுமே செய்ய இயலாது உலகம் அந்த ஜனநாயகத்தால் வீழ்த்தப்பட்டோமோ அதே ஜனநாயகத்தால் மீண்டு எழுவோம் நல்லாட்சி வந்தோன்னா சுதந்திரமான வெளிநாட்டில் இருக்கிற தமிழுக்காக பாடுபடுற ஆக்களும் அவியல் வந்து இதுக்கு வந்து ஒரு வழி உண்டு சரியான ஒரு வழி இதுதான் சரியான ஒரு வழி அவியலும் வந்து தங்களோட உணர்வுகளை ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோம் ஆனால் என்ன செய்கிறேன்னு சொல்லி மேற்பண்ணற்ற ஆடுகள் எப்படி திக்கி திசை மாறி தடுமாறுமோ அதே போல தான் தமிழ் மக்கள் இருக்கணும் என்னமோ ஒன்று இதால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களும் சரியான தமிழ் மக்கள் குழம்பி போயிருக்கணும் அவியலால் வந்து மீண்டு இல்லை நாங்கள் ஒரு சிங்கள இனத்துலேருந்தே மீண்டு இழையலாமல் இருக்குது அவங்கள சுற்றி எவ்வளவு மொழிக்காரர் இப்போ வட இந்தியாவிலேருந்தே 1.5 கோடி இறக்கிட்டாங்களாம் வாக்கு பலத்தோடு அப்போ அவங்க வந்து பெரிய பெரிய மீன் விலைக்கெல்லாம் போட்டு போயிருக்காங்க அந்த தமிழ் மக்கள் எங்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது எங்களில் வந்து திராணி இல்லையா ஒரு சிங்கள மக்களான அவனையும் பால வச்சு நானும் சாப்பிடக்க அவனுக்கு கொண்ட போட்டு விட்டால் பிரச்சனை முடிஞ்சுது இலங்கையில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க காசு பணம் இருக்க கொண்டு எல்லா பொருளாத்தையும் மல்லி கொட்டலாம் நீங்கள் அரசியலில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அரசியல்வாதியை மாற்றி காட்டுங்க தமிழ் மாட்டம் எல்லாம் மாறிடும் இதுகளை வந்து கதையுங்கோ யூடியூப் இது வழிக்க டிக்டாக் வழிக்க இதுகளை கதையுங்கோ இது 3ஆம் நாள் முடிஞ்சுது நாளைக்கு சுருக்கமாக சொல்லுவேன் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பேன் அதில் போடுவேன் இவ்வளோந்தான் போடுவேன் நான் இந்த பெண்கள் இதுன்னு சொல்லி எல்லாம் தடை செய்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணி வேறு எல்லாம் போட அதை வந்து தடை செய்கிறேன்னு சொன்னால் ஆர்ட்ட கையில் இருக்குது யூடியூப் ஆர்ட்ட கையில் இருக்குது அமெரிக்கா வெல்லர்ஸு அமெரிக்கா எலான் மஸ்க் வந்து பெரிய உலகத்தில் பெரிய பணக்காரன் அவன்கிட்ட கைக்குள்ளே இருக்குது அப்போ ட்ரம் எல்லாம் வந்து பெண்கள் ஆனாலும் சுத்து கணக்குன்னு சொன்னால் அதுகளை வந்து எங்கெங்கே எப்படி பார்த்து நிப்பாட்டுறாங்களேன்னு தெரியாது நிப்பாட்டுறாங்களே என்ன பெண்கள் அரசியல் பெண்களுக்குரியதே என்னதான் நிப்பாட்டுறாங்க உண்மையாக வந்து பெண்களுக்குரியதான் குழந்தை ஆம்பளையா வருது சாமான ஆம்பளையா நிர்ணயிக்கிறது விலைவாசிகளை தமிழ் பொம்பளையில் என்ன குடிச்சிட்டு சிக்கரை பற்றி கொண்டு கஞ்சி அடிச்சு கொண்டு அதிகால மக்கள் பலம் உண்டு கையில் வாக்குண்டு இப்போ சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா மக்கள் பலம் உண்டு எல்லாம் கீழேருந்து மேலே கடைசிவரையிலேருந்து நல்லவன் மட்டும் மக்கள் பலம் உண்டு கையில் வாக்கு உண்டு ஜனநாயக உலகம் யாழ் மாவட்டத்தை மாற்றி அமைச்சு அதை தமிழ்நாட்டை மக்களை சொல்லத்தில் அது மாறும் மக்களை சிங்கள மக்கள் பின்பற்றி இலங்கை மாறி தீயா வந்து அனைத்து உயிரும் பசிக்கார இன்புட்டு வாழ்ந்து மடிக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உணவு உறைவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உங்களுக்கு தெரியணும் இது சும்மா சின்னல்ல ஆரம்பம் தான் படித்தேன் சின்னல்ல சொல்லி தந்த ஞாபகம் இருக்குது உணவு உறையுள்ண்டா இருப்பிடம் அது சில விளங்காமல் இருக்கும் உணவு உறையுள் இருப்பிடம் கல்வி என்ற சும்மா படிக்க ஆனால் அவனை இதை 27 இங்கிலீஷ் எழுத்து இதை கொண்டு படிக்க மருத்துவ மட்டும் விழுந்தா உடனே கொண்டு வேறு பாதுகாப்புட்டா இந்த நேரம் எங்கேயும் போயிட்டு வர யாரும் ஒன்றும் செய்ய இல்லாத குழந்தைகள் போயிட்டு வரணும் பாதுகாப்பு அவ்வளோ தான் இது வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் அனைத்து உயிரும் பசியாரும் இன்பட்டு வாழ்ந்து வணிகணும் உலகம் எல்லாம் அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தோன்னா தாங்களாக கொண்டாது செய்கிற வேலையை அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாம் தேவையற்ற அணு கழிவுகள் எல்லாம் பூமியில் இருந்ததுண்டா பூமிக்கு தான் கூடாது வைரஸுக்கு கண்டுபிடிச்சது கொண்டாண்ட வழியில் கொட்டுறது இன்றைய கொஞ்சம் கூட எதாண்டுட்டான் முல்லா டொன்பஸ்கோ கொண்டு தான் திறந்து வச்சுக்கிறேன் அதில் வந்து கணக்கு எழுத்துக்கள் போடாமல் பாடங்கள் எனக்கு 2 வருஷமாக மினக்காட்டு போட்டதெல்லாம் அப்படி சுனாமி அடித்த ஓலை போயிட்டு நன்றி வணக்கம்.